அன்பார்ந்த பிரியோ டிவி நேயர்களே, நான் உங்கள் அன்பு ஜோதிடர் பரத்ராஜ். இன்று 2ஆம் தேதி 6ஆம் மாதம் 2026 வைகாசி 19ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை, துதிய திதி, மூல நட்சத்திரம். அதாவது வைகாசி மாதத்தினுடைய மிகப்பெரிய சிறப்பான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, சூரிய பகவான் ரிஷபராசி மண்டலத்திலே பிரவேசிக்கின்றார். இந்த மூல நட்சத்திரமாகப்பட்டது பார்த்திங்கன்னா தனுசு ராசி மண்டலத்திலே இருக்கிறது. இதனுடைய முக்கிய விசேஷங்கள் பார்த்திங்கன்னா, இந்த மூல நட்சத்திரம் என்பது ஆஞ்சநேய சுவாமிக்கு உரித்தான ஒரு நட்சத்திரம். உடல் பலகீனமாக இருக்கக்கூடிய நபர்கள், உடல் மெலிந்து கொண்டே போகுது, ரொம்ப ஒல்லியாக இருக்கிறேன், உடல் மெலிந்து கொண்டே போகுது, எலும்பு உருக்கி நோய்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஆளே மனுஷனே உருக்கிட்டான், நல்லா குண்டாக இருப்பார், பார்த்தா ரொம்ப ஒல்லி ஆகிட்டார். எலும்பு நரம்பு சார்ந்த விஷயங்கள், சதையை பற்றி கொண்டிருக்கக்கூடிய சில நுண்ணுரிகள், அதெல்லாம் பார்த்திங்கன்னா உடல்நிலை மாற்றத்தினால் சில பிரச்சனைகள் மனிதனுக்கு வரக்கூடிய சூழ்நிலை. உதாரணமாக சொல்லணும்னா, சில தசாபுக்திகள் நடக்கும்போது எந்த ஒரு விஷயத்தையும் அவரால் அனுபவிக்க முடியாது. கொஞ்சமாக சாப்பிட்றாரு, கொஞ்சம் சாப்பிட்டாலே வயிறு நிறைஞ்சதுன்னு சொல்கிறாங்க. சில நேரத்தில் பார்த்திங்கன்னா அவருக்கு எந்த ஒரு விஷயத்தையும் செய்யும் போதும் நாட்டம் இல்லை, டல்லாக இருக்கார், சோர்வாக இருக்கார் அப்படின்றக்கூடிய நபர்கள் எல்லாம் இன்று என்ன செய்ய வேண்டும் என்றால், ஆஞ்சநேயர் வழிபாடை செய்து வரும்போது தேக ஆரோக்கியங்கள், தங்கம் போல் உடல் மினுமினுக்கக்கூடிய சில சூழ்நிலைகள்லாம் ஏற்படுது. தேக ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப முக்கியம். உடல்நிலையிலே சில பேர் பார்த்திங்கன்னா உடல் பயிற்சி போன்றவற்றை விஷயத்தெல்லாம் செய்வார்கள், ஆனாலும் உடம்பு ஏறாது. அவங்கெல்லாம் இந்த நாளில் ஆஞ்சநேயர் வழிபாடு செய்து வரும்போது நல்ல ஒரு உடல் வலிமை பெறக்கூடிய தகுதி சேரும். மேஷராசி நேயர்களே, மேஷராசி நேயர்களுக்கு இன்று 9ஆம் இடத்திலே சஞ்சரிக்கின்றார் சந்திரன். இந்த சந்திரனுடைய சேர்க்கையாகப்பட்டது இன்று உங்களுக்கு அதி அற்புதமான விஷயங்கள், உங்களுக்கு இன்பமான விஷயங்கள்லாம் ஏற்படுகிறது. நல்ல ஆதாயங்கள், ஏதாவது 2 நாளாக உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருந்து வந்த தொல்லையெல்லாம் போயிட்டு 9ஆம் இடத்துல பாக்கியஸ்தானத்தில் வரும்போது நல்ல லாபங்கள், ஆதாயங்கள், எதிர்பார்த்த பணவரவு, தனவரவு, உடல்நிலையிலே நல்ல முன்னேற்ற ஆரோக்கியங்கள்லாம் சேரும். ரிஷபராசினியர்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்று சந்திராஷ்டமம் நிகழ்கிறது. ரிஷபராசினியர்கள் சற்று கவனமாக இருங்கள். எந்த ஒரு விஷயத்தையும் இன்று துவக்கம் செய்வதை தவிர்த்து கொள்ளுங்கள். எதிர்பாராத நேரத்திலே வரக்கூடிய பண வரவிற்காக காத்திருங்கள். தேவையில்லாமல் உங்களது நண்பர்களிடத்திலே பகைத்து கொள்ளாதீர்கள். சொந்த தொழில் செய்யக்கூடிய நபர்கள், தொழிலாளர்களிடத்திலே சற்று கவனம் தேவை. எதிர்பார்த்த பணவரவு, தனவரவு உங்களுக்கு ஆதாயமாக அமையும். மிதுன ராசி நேயர்களே, மிதுன ராசி நேயர்களுக்கு சந்திரன் உங்களுக்கு 7ஆம் இடத்திலே சஞ்சரிக்கின்றார். நீண்ட நாட்களாக திருமணமாகாத நபர்களுக்கு திருமண பாக்கியமும், திடீர் காதல் மலரக்கூடிய ஒரு நிகழ்வும் ஏற்படுகிறது. கணவன் மனைவியிடத்தில் நல்ல ஒற்றுமை, நோயற்ற வாழ்க்கை, நிம்மதியான உறக்கங்கள் போன்றவற்றையெல்லாம் சிறப்பாக அமையப்படுகிறது. எதிர்பார்த்த பணவரவு, தனவரவு உங்களுக்கு சிறப்பான மகிழ்ச்சியை தந்து ஒரு நல்ல ஆதாயமான விஷயங்கள் ஏற்படுகிறது. தொழிலாளர் ஒற்றுமை, தொழிலாளருடைய மேம்பாட்டுகள், அதே போல குடும்ப ஒற்றுமை சிறப்பாய் அமையப்படுகிறது. கடகராசி நேயர்களே, கடகராசி நேயர்களுக்கு இன்று ராசிக்கு 6ஆம் இடத்திலே அமையப்பெறுகிறார் சந்திரன். சில நேரங்களிலே உடல் உபாதைகள், அதே போல உணவு அருந்தும் போது அது செரிமான பிரச்சனைக்கு உட்கொள்ள ஆகுவது, அதே போல் சில நேரங்களிலே காலதாமதமாய் சாப்பிடுவது, கேஸ் ஃபார்ம் ஆச்சுன்னு சொல்லுவாங்க வயிற்று, அதாவது உடம்பு சாப்பிட்டா செரிமானம் ஆகாது, காலதாமதமாக சாப்பிட்றதுனால நிறைய சாப்பிட முடியாது, அதன் மூலியமாக வயிற்றில் வாயு தொல்லை ஏற்படக்கூடிய நிலை ஏற்படும். சற்று கவனமாக. சிம்மராசினியர்களே, சிம்மராசினியர்களுக்கு 5ஆம் இடத்திலே சஞ்சரிக்கின்றார் சந்திர பகவான். சந்திரன் உங்களுக்கு 5ஆம் இடத்திலே சந்திரன் அடைவதால் உங்களுக்கு ஒரு சிறப்பான விஷயங்கள் நடைபெறுகிறது. இந்த நாளிலே எதிர்பார்த்த அமைப்பு உங்களுக்கு சிறப்பாக அமையப்பட்டிருந்தாலும் சில நேரங்களிலே கவனக்குறைவினால் சில பிரச்சனைகளை நீங்கள் மாட்டிக்கொள்ளக்கூடிய அவலநிலை ஏற்படுகிறது. எனவே கவனமாக இருங்கள். கன்னிராசி நேயர்களே, ராசிக்கு 4ஆம் இடத்திலே சந்திரனும் 11ஆம் இடத்திலே அமையப்படுகிறார் குரு பகவான். நல்ல முன்னேற்றங்கள், ஆதாயங்கள், பொருளாதார மேம்பாட்டு, அதே போல் லாபங்கள், எதிர்பார்த்த பணவரவு, தனவரவு, உடல் முன்னேற்றமான விஷயங்கள், ஆரோக்கியமான பல்வேறு விஷயங்கள் இன்பமான முறையிலே நடைபெறுகிறது. துளாராசி நேயர்களே, துளாராசி நேயர்களுக்கு 10லே குரு பகவான் அமைந்திருக்கிறார். உங்களுக்கு பதவி உயர்வு, அதே போல இடமாற்றங்கள், பொருளாதார நிலை மேம்பாட்டுகள். இந்த நாளிலே ராசிக்கு 3ஆம் இடத்திலே சந்திரன் வருகின்றார். எந்த ஒரு பொது காரியத்திலும் நீங்கள் ஈடுபாடு செய்யும் பொழுது உங்களது பேச்சு திறமையின் மூலியமாக ஜனங்களை வசீகர முறையிலே ஈர்க்கக்கூடிய அனுகூல்யங்கள் ஏற்படுகிறது. ராசிநாதன் அஷ்டமஸ்தானத்திலே இருப்பதால் சில
பேச்சாளர்களுக்கு சில சில பிரச்சனைகள், அச்சுத்துறையிலே பயன்படுத்தக்கூடிய நபர்களுக்கும், நியூஸ் ரீடர்ஸ் என்று சொல்லக்கூடிய தகவல் தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் சில சில பிரச்சனைகள் ஏற்படும். கவனமாக இருங்கள். எந்த ஒரு விஷயத்தையும் இருமுறைக்கு ஆராயாமல் பதிவிடாதீர்கள். அது உங்களுக்கு நல்ல ஒரு சுபிட்சமான விஷயங்களை தரும். விருச்சிகராசினியர்களுக்கு இந்த நாளிலே ராசி மண்டலத்திலே 2ஆம் இடத்தில் சஞ்சரிக்கின்றார் சந்திர பகவான். தனவரவு, நல்ல ஆதாயங்கள், வெற்றிகரமான விஷயங்கள், அதோடு அல்லாமல் குருவின் பார்வையால் சுபத்தன்மை பெற்ற விருச்சிகராசிக்காரர்களுக்கு ராசிநாதனே 6ஆம் இடத்திலே சஞ்சரிப்பதால் சில சஞ்சலமான விஷயங்கள், எதையும் நீங்கள் பொருட்படுத்தாமல் முன்னேற்ற வழியிலே நீங்கள் செல்லும் போது இறைவனுடைய அருளால் பல்வேறு விதமான லாபங்கள் வந்து சேரும். அன்பார்ந்த தனுசு ராசினியர்களே, தனுசு ராசி மண்டலத்திலே சந்திர பகவான் சஞ்சரிக்கின்றார். ராசிநாதன் அஷ்டமஸ்தானத்திலும் 4 அமையப்பெறுகின்றார் சனி பகவான். சொந்த வீடு வாங்கக்கூடிய சுபமான விஷயங்கள், அதே போல சுப விரயங்கள் ஏற்படுகிறது. எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் பல்வேறு கட்ட யோசனைக்கு உட்படுத்தி அதன் மூலியமாக லாபங்கள் பெறுவது மிக மிக சிறப்பு. மகர ராசினியர்களுக்கு சந்திர பகவான் 12ஆம் ராசியிலே மறைகின்றார். உங்கள் ராசிநாதன் 3ஆம் இடத்திலே அமையப்பெறுகின்றார். சில மறைமுகமான எதிரிகள் இன்று உங்களுக்கு தெரிய வரக்கூடிய நிலையிலே அமையப்பெறுவார்கள். சற்று கவனமாக அவர்களுடைய வலிமையினை குறைத்துவிட்டு உங்களது முன்னேற்ற பாதைக்கான வழிவகுத்துக் கொள்ளுங்கள். இந்த நாளிலே சற்று மனக்குழப்பங்கள் ஏற்படுகிறது. மனக்கவலை இல்லாமல் குழப்பத்தை தவிர்த்து கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கை இனிமையாக அமையப்பெறும். கும்பராசினியர்களுக்கு ராசிக்கு 2ஆம் இடத்திலே சஞ்சரிக்கின்றார் சனி பகவான். உங்கள் ராசிநாதன் ராசிக்கு 11ஆம் இடத்திலே அமையப்பெறுகின்றார் சந்திர பகவான். எதிர்பார்த்த பணவரவு, தனவரவு, ஆதாயங்கள், வெற்றிகரமான விஷயங்கள், இந்த நாளிலே நல்ல லாபங்களும் எதிர்பார்த்த பணவரவுகளும் அதிகரிக்கும். சுபிட்சமான விஷயங்கள் ஏற்படுகிறது. இந்த நாளிலே பல்வேறு விதமான புது முயற்சிகள் உங்களுக்கு வெற்றியை தரும். மீனராசினியர்களுக்கு இந்த நாளிலே பல்வேறு விதமான ஆதாயங்கள், தொழில்நுட்ப விஷயங்களிலே சில முன்னேற்றங்கள், 10லே அமையப்பெறுகின்ற சந்திரன் உங்களுக்கு நல்ல தனலாபங்களையும் தொழில் மாற்றங்களும் பணியிலுடைய சில பிணிகளை தீர்த்து உங்களுக்கு தொல்லை இல்லாத ஒரு நல்ல விஷயங்களை தந்தருள்வார். அதே போல தொழில் முன்னேற்றங்களும் சந்திரன் 10ஆம் இடத்திலே சஞ்சரிக்கின்றார். ஆகையால் தொழிலாளர் ஒற்றுமை, தொழில் மேம்பாட்டுகள் உங்களுக்கு சிறப்பாய் அமையப்பெறுகிறது.